பாபுவும் பாப்பாத்தியும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்து வந்தனர். இருவரும் கடற்கரையில் ஆடி பாடி மகிழ்ந்தனர். இருவரும் ஒரு பூங்காவில் அமர்ந்து காதல் கதை படித்தனர். சிரித்து மகிழ்ந்தனர். பிபி, உனக்காக நான் எங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் உனக்காக இதுல 10 லட்ச ரூபா காசு, 50 பவுன் நகையை எடுத்து வந்திருக்கேன். எனக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்க? என்னது? நான் என்ன எடுத்து வந்தனா? எல்லாம் உனக்கு பத்தாதா? பின்னர் அங்குள்ள ஒரு ஓட்டலில் இருவரும் அவர்களுக்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்ந்தனர். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க ஒரு சீக்ரெட் இருக்கு, தெரியுமா? என்ன சீக்ரெட்? அதான் சீக்ரெட்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. பின்னர் அவர்கள் இருவரும் ஒரு காட்டு வழியில் நடந்து சென்றனர். வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி சாதிக்கலான்னு பார்த்தா டெய்லி உன்னை சமாளிக்கிறதே பெரும் பிரச்சனையா இருக்குது. திடீரென அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்து படம் எடுத்து நின்றது. பாம்பை பார்த்ததும் பாபு பாப்பாத்தியை விட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடினான். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. உடனே பாம்பு பாப்பாத்தியை விழுங்குவதற்காக அவளை சுற்றி கொண்டது. உடனே பாப்பாத்தி கத்தி கூச்சலிட்டாள். பாபு, எங்கடா இருக்க? வந்து என்ன காப்பாத்துடா. ஐயோ கடவுளே! பாப்பாத்தியின் குரலை கேட்ட பாபு பாப்பாத்தியை காப்பாற்ற வேகமாக ஓடி வந்தான். அதற்குள்ளாக பாப்பாத்தி தன்னிடமிருந்த கத்தியால் பாம்பை அடித்து விரட்டினாள். கடைசியில் பாம்பு அருகில் இருந்த புதருக்குள் ஓடி மறைந்தது. பாப்பாத்தியின் துணிச்சலான செயலை பார்த்த பாபு அவளுக்கு பரிசாக ஒரு சிகப்பு மலர் மாலையை அணிவித்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பாப்பாத்தி மாலையை கலற்றி எறிந்தாள். போடா பயந்தாங்கோடி பயலே என்று கூறி பாபுவை வெளுத்து கட்டினாள். என்ன அடி! பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படியெல்லாம் காலில் விழுந்து கதறினா இறக்கம் இல்லையா உனக்கு?